ராஜ்யத்துக்குள்ள வந்தா பற்றாக்குறை பட்ஜெட்டே கிடையாது. என்னைக்கு இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீர்களோ அன்னைக்கு நீங்க ஆசாரியர்களும் ராஜாக்களுமா இருக்கிறீர்கள். ஆமென். எல்லா நன்மைகளையும் நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். எல்லாம் இருக்கிற மாதிரியே நடக்கும். ஆமென். Let your character or moral disposition be free from love of money, including greed, avarice, lust and craving for earthly possessions, and be satisfied with your present circumstances and with what you have. For he, God himself has said, I will not in any way fail you. எந்த வழியிலையும் உனக்கு தோல்வியே சந்திக்க விடவே மாட்டேன். எனிவே அப்புறம் I will fail you nor give you up. உன்னை கைவிட்டு விடவே மாட்டேன். Nor leave you without support. உனக்கு உதவி செய்யாம உன்னை விட்டு விட மாட்டேன். I will not. நான் விட்டு விட மாட்டேன். I will not. நான் உன்னை விட்டு விட மாட்டேன். I will not. நான் உன்னை கைவிட மாட்டேன். In any degree. எந்த தரத்திலையும் எந்த கோணத்திலையும் நான் உன்னை கைவிட்டு விட மாட்டேன். Leave you helpless. உதவியற்ற ஒரு நிலைமையில உன்னை விடவே மாட்டேன். Nor forsake. ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். Nor let you down. என்னங்க ரெண்டு வார்த்தை தமிழ்ல சொல்லுங்க, இங்கிலீஷ்ல ஒரிஜினல் பாஷையில ஹீப்ரூல இப்படி எழுதி இருக்கிறது அப்படி விளக்கி சொல்றாங்க. Let you down, relax my hold on you. Assuredly not. உன்னை விட்டுவிடவே மாட்டேன், நிச்சயமா விட்டுவிட மாட்டேன். நம்பிக்கை வருதா இல்லையாங்க சொல்லுங்க. உடன்படிக்கை பண்ணினவர் அதை மாற்ற மாட்டார். தம்முடைய வாயில விளம்பினதை சொல்லாம அதை செய்யாம விடவே மாட்டார். நிறைய நேரத்தில் அந்த முதல் எண்ணம் தான் ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு மாதமும் 7ஆம் தேதி நான் ஒவ்வொரு ஊழியத்துக்காக பணம் அனுப்புகிறேன். 2-3 ஊழியத்துக்கு மொத்தமாக சேர்த்து பணம் அனுப்புகிறேன். 15,208 ரூபா என்னமோ அந்த வருஷம் கட்டணும். 7ஆம் தேதிக்குள்ளே கட்டணும். நான் இன்டர்நெட்லலாம் அடித்து ரெடி ஆகிட்டேன். 15,000 பார்த்தா 14,000 ரூபா தான் பேங்கில் இருக்குது. இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் அப்படின்னு வந்துருச்சு. இன்னைக்குள்ளே கட்டணும். உடனே என்ன பண்ணிட்டேன், கம்ப்யூட்டரை மூடிட்டு இயேசுவின் நாமத்தினால பணம் வருவதாக, பணம் வருவதாக இயேசுவின் நாமத்தினால. அப்பா எந்த மனுஷனை நான் பார்க்க மாட்டேன், இயேசுவின் நாமத்தினால பணம் வருவதாக. சாயங்காலம் 4 மணிக்குள்ள ஒரு 10,000 ரூபாய் பேங்க்ல வந்துருச்சு. 25,000 ரூபாய் ஆச்சு. 5,000 ரூபாய் அனுப்பிட்டேன். 5,208. என்கிட்டையும் கொஞ்சம் காசு இருந்தது. 3,500 ரூபாய் நம்ம இருந்தது. அதை போய் பேங்க்ல கட்டிட்டு நான் அனுப்பி இருந்திருக்கலாம். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு சூழ்நிலை அப்படி வரும் பொழுது மனிதர்களிடத்தில் உடனடியாக சொல்லாதீர்கள். தேவனிடத்திலே முதலாவது சொல்லுங்கள். நான் ஒருபோதும் உங்களை கைவிடுவதில்லை, ஒருபோதும் உங்களை கைவிடுவதில்லை, உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை. இந்த போர்வையை களைந்து போட விரும்பாமல், மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும்படியாக, தரித்திரமானது செழிப்பினாலே விழுங்கப்படும்படியாக, வியாதியானது தெய்வீக சுகத்தினாலே விழுங்கப்படும்படியாக, இந்த நல் வார்த்தைகளை நீங்க தேவனிடத்தில் பேசிக்கொண்டே இருங்க. அவர் என்ன விளம்பினாரோ அதையே நீங்க சொல்ல ஆரம்பிங்க. எதை சொல்ல விளம்பினாரோ அதையே சொல்லுங்க. ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணார். 75 வயசுல சொல்றாரு,
வானத்தின் நட்சத்திரங்களைப் போல. ஆமாம், நம்ம ஊர் பாஷையில் சொன்னால் ஒரு புழு பூச்சிக்கே வழி இல்லாத நேரத்தில் இப்படி சொல்லிட்டு இருக்கிற இவனுக்கு ஒரு இவன் என்ன சொல்கிறான்? வாசிங்க. ஆதியாம் 15ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிக்க வேணும். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம் கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? அடியேனுக்கு என்ன தருவீர்? வந்துட்டான் பாத்துங்க. அடியனுக்கு என்ன தருவீர்? ஆண்டவருக்கு என்ன தருவேன்னு கேட்டா தப்பே கிடையாதுங்க. இவரு அவரையும் பார்க்கறதுல தான் தொந்தரவு. என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, நான் பிள்ளையற்றவனாக இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றார். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளைகள் எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே, உனக்கு சுதந்திரவாளியானவன் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இப்ப கர்த்தரால செய்ய முடியும்னு விசுவாசித்தான். நம்மளுமே எல்லாமே விசுவாசிக்கிறோம், ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனா அடுத்தது ஒரு கேள்வி கேட்கிறான். 7ஆம் வசனத்துல வாசிங்க. பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தையருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தன் நானே என்றார். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். அதற்கு அவர், எதினாலே அறிவேன் என்றார். விசுவாசித்தன்றது. இப்ப உனக்கு ஒரு பிடிமானம் வேணும், இப்போ ஒருத்தர் வராரு, நம்ம ஊரில் நடக்கிற காரியம். ஒரு பக்கத்து வீட்டுக்காருக்கு வர்றாரு, ஏங்க ஒரு 10,000 ரூபாய் காசு கொடுங்க, அடுத்த வாரத்தில் கொடுத்துட்றேன், இந்தாங்க 2 பவுன் செயின் இருக்குது வச்சுட்டு கொடுங்க அப்படின்றாங்க. உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கியா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு 10,000 கொடுக்குறோம். உங்கள் மேலே நம்பிக்கையாக இருக்கு அப்படின்னு 10,000 கொடுக்குறோம். ஆனால் மனசு என்ன சொல்லும்? கொடுப்பானோ கொடுக்க மாட்டானோ? சொல்லுமா சொல்லாத? ஹலோ, சொல்லுமா சொல்லாத? சொல்லுமா சொல்லாத? சொல்லும். நாளைக்கு வரேன் நானே, நாளான்னைக்கு வரேன் நானே, வருவானா வரமாட்டானான்னு எண்ணமே இருக்கும். ஆனால் அந்த 2 பவுன் செயினை வாங்கியிருந்தீங்கன்னு வச்சிங்களா, அது எண்ணமே இருக்காது. உண்மையா இல்லையாங்க நான் சொல்றது? உண்மையா இல்லையா? இவன் மனசெல்லாம் இப்படிப்பட்டதுதான் ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் என்ன பண்றாரு, ஒரு இரத்த உடன்படிக்கை பண்றாரு. அந்த காலத்துல இரத்த உடன்படிக்கை பண்றதுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அது மீறப்படக்கூடாது. ஆதி காலத்துல இருந்தே அது நடந்துட்டு வந்திருக்குது. லிவிங்ஸ்டன் தேவ மனுஷன் இங்கிலாந்துல இருந்து 1800 ஆப்பிரிக்காவுக்கு, இருண்ட கண்டமாகிய ஆப்பிரிக்காவுக்கு ஊழியத்துக்கு போனார். அவர் ராணியினால அனுபவம் பட்டிருந்தார், ஊழியத்துக்கும் போயிருந்தார். அங்க இருக்கிற ஆறு பொக்கிஷங்கள் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காகவும் போயிருந்தார், ஊழியமும் பண்ணார்.
அவரை தேடியே பின்னாடி ஒருத்தர் ஸ்டான்லின்னு போயிருந்தார். அவர் எங்கே தொலைஞ்சிட்டாரோன்னு தேடி கண்டுபிடிக்கிறது. போன நேரத்தில் இவங்க பொருள்லாம் எடுத்துகிட்டு போனால் திடீர்னு காணாம போயிடுமா. கூட வந்தவங்களாம் சொன்னாங்க அங்கே இருக்கவங்களாம் திருடிடுறாங்க, ஒன்றுமே முடியலையா. அப்போ பக்கத்தில் இருந்தவங்க சொன்னான், இங்கே இருக்கிற பெரிய ட்ரைபல் ஒரு பெரிய இன மக்களோட நீ உடன்படிக்கை பண்ணிக்கிட்டேன்னா உனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். சரி, என்ன உடன்படிக்கை பண்ணணும்? உடன்படிக்கை பண்ணால் ரத்த உடன்படிக்கை பண்ணணுமா? அவங்க கையை வெட்டு ரத்தத்தை ஊற்றி ஒருத்தர் கையை அப்படி ஜாயின் பண்ணிக்கணும். ரத்தத்தை ஒரு ஒயினில் விட்டு குடிச்சுக்கணும். அப்புறம் இப்படி எல்லாம் ஒரு 4-5 காரியம். உன்னுடைய ட்ரெஸ் அவனுக்கு கொடுக்கணும், அவனுடைய ட்ரெஸ் இவனுக்கு கொடுக்கணும். உனக்கு என்ன பிரியமாக இருக்குதோ அதை அவனுக்கு கொடுக்கணும். இந்த வெள்ளைக்காரருக்கு ஸ்டான்லிக்கு ஒரு வெள்ளாடு இருந்துதான். அந்த ஆப்பிரிக்கா உணவெல்லாம் இவருக்கு பிடிக்காதனால அல்சர் வந்ததுனால அதை பாலை குடிச்சிட்டு இருந்தார். அந்த ட்ரைபல் மக்கள்னா அதை கொடுடானா ஆட்டை. சரி, வழி இல்லாமல் கொடுத்தான். இந்த ஆட்டை கொடுத்தா 100 ஆடு கிடைக்கும், கொடுத்துரு அப்படின்ட்டாங்க. அப்புறம் ஒரு கம்பை கொடுத்தாங்க, காப்பர் ஒயர் அதில் சுற்றி இருந்ததான். அதை எடுத்துட்டு எங்கே போனாலும் சரி அந்த இன மக்கள் இவரை தொடவே மாட்டாங்களா, இவரை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருந்தாங்களாம். அப்போ ரத்தம் சிந்தி ஒரு உடன்படிக்கை பண்ணால் மாறக்கூடாதான். அந்த ரத்த உடன்படிக்கை என்ன பண்ணுவாங்களாம், முதல்ல ஒரு சாபம் சொல்லுவாங்களாம். கண்ட மாதிரி இந்த உடன்படிக்கை கீழ்ப்படியில்லைன்னா உன் பிள்ளை ஒளிஞ்சிருவான், நீ நேசமாக போயிடுவ, நீ கெட்டு போயிடுவ, என்னென்னமோ கெட்ட வார்த்தையை சொல்லி திட்டிடுவாங்களாம். உடன்படிக்கை கீழ்ப்படிந்தீங்கன்னா உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், உனக்கு பாதுகாப்பு இருக்கும், எல்லாம் கொடுத்துருவாங்களாம். பெல்ட்டை கொடுத்துருவாங்க, ட்ரெஸ்ஸை கொடுத்துருவாங்க, எல்லாம் பாதுகாப்பு இருக்கும். அப்போ ரத்தத்தினால ஒரு உடன்படிக்கை பண்ணப்பட்டால் உறுதியானது அப்படின்ற வழக்கம் உலகம் முழுவதும் இருந்திருக்குது. ஹென்ரி கிளே டம்பிள்னு ஒருத்தருடைய புக் எடுத்து நான் வாச்சேன், பாஸ்போர்ட்டோட பேசிடுது. உலகத்தில் எல்லா பகுதியிலையுமே அந்த மாதிரி ஒரு உடன்படிக்கை இருந்தது. அந்த உடன்படிக்கையின் ஒரு சில அடையாளங்கள் இப்போ இருக்குது. ஒருத்தர் பார்த்து இந்த கை கொடுத்துக்கிறாங்கல்ல, அதெல்லாம் ஒரிஜினலாக அங்கேருந்து தான் வந்ததான். ரத்த சம்பந்தமான மனுஷன். மோசேயுடைய மனைவி கூட தன் மகனுக்கு விருத்த சேதம் பண்ணுவேன், நீ எனக்கு ரத்த சம்பந்தமான புருஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரத்த உடன்படிக்கைங்கிறது மீறப்படாதது ஒண்ணு. அதனால என்ன பண்ணாரு ஆண்டவர், 3 ஆடு கிடேரி, 3 வயது கிடேரி, 3 வயது வெள்ளாடு, 3 வயது செம்மறி ஆடு, அப்புறம் ஒரு புறா குஞ்சு, ஒரு காட்டுப்புறா, ஒரு மாடப்புறா, எல்லாத்தையும் வெட்டி ரத்தத்தின் நடுவுலையே தேவன் நடந்து போறார். பிதாவாகிய தேவனே நடந்து போறார். புகையும் வெளிச்சமா இருக்கு. அப்ப அவனுக்கு விளங்கிருச்சு, இந்த உடன்படிக்கை மாறாதது, இதை நான் உனக்கு செய்வேன். உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கும். நீங்க பகைவர் வாக்கை சுதந்திரித்துக் கொள்வீங்க, உன்னிடத்துல இருந்து ராஜாக்கள் போவாங்க, இவ்வளவும் சொல்றார். அப்ப அவனுக்கு விசுவாசம் வந்துருச்சு. விசுவாசம் வந்துமே இன்னும் குழந்தை பிறகு 15 அதிகாரம் வச்சு 16 அதிகாரம் பார்த்தா விசுவாசம் வராம அதுக்குள்ள இஸ்மவேல் பிறந்துருவான். அதெல்லாம் உங்களுக்கு அந்த கதை தெரியும். 17ஆம் அதிகாரத்துல தான் சொல்றார், பேரை மாத்துறார். என்ன மாத்துறாருங்க? ஆபிரகாம்னு மாத்துறாரு. அநேக ஜாதிகளுக்கு நான் ஒரு குழந்தை இல்லாத நேரத்தில் நான் ஆபிரகாம்னா என்ன அர்த்தம்? நான் அநேக குழந்தைகளுக்கு தகப்பன் அர்த்தம். அப்படி வாயை விட்டு சொல்ல ஆரம்பிச்சோன்னா எல்லாம் மாற ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். அதனாலதான் சொன்னோம், ஜீவனானது மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும். இதுதான் உடன்படிக்கை சாராம்சமே. தரித்து கொண்டவர்களாக இருங்க. உடன்படிக்கை இருக்குது, கம்யூனியன் எடுக்கிறோம், கர்த்தருடைய பந்திக்கு வருகிறோம், ஆலயத்துக்கு வருகிறோம். நாம என்ன பேசுறோம்? நாம என்ன பேசுறோம்? கர்த்தருடைய நினைவுகள் என்ன நினைவுகள்? அவருடைய நினைவுகளை நீங்க பேசணும். அவருடைய நினைவுகளே. இது புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கையில எல்லாம் செஞ்ச பிறகு நடக்கும். புதிய உடன்படிக்கையில என்னன்னு கேட்டீங்கன்னா, obedience to faith.
விசுவாசத்திற்கு கீழ்ப்படியுதுன்னா விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும். என்ன வார்த்தையை கேட்டீங்க? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, நீ போகையிலும் ஆசீர்வாதமாக இருப்பாய், உன் பிள்ளைகள் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பார்கள். இதுதான் விசுவாசம். இதுக்கு கீழ்ப்படிஞ்சு வாயில நீங்க பேசுனீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில நடக்கும். பழைய ஏற்பாட்டில் 10 காரியம் செஞ்சு ஒரு காரியம் ஃபெயிலியர் ஆனாலும் ஃபெயிலியர். இங்க இயேசு எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்திருக்கிறார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள நாம வந்திருக்கோம். இதெல்லாம் அடுத்த செஷனில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தருடைய வார்த்தை நேரம் கிடைக்கிற நேரத்தில் அந்த கர்த்தருடைய வார்த்தையில் வழி நடத்தலின்படி சொல்லுவேன். ஆபிரகாமுக்கு விளங்கிச்சு. அந்த உடன்படிக்கை பண்ணின பிறகும் நாம் யார் அப்படிங்கிறது சொல்லும் பொழுது தான் இந்த காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. புரியுதா உங்களுக்கு? வாயை திறந்து சொல்லலைன்னா நடக்காது. சொல்லுங்க, என்னோட சேர்ந்து எல்லாம் எழுந்து சொல்லுங்க, தயவுசெய்து எழுப்பிடுங்க. புதிய உடன்படிக்கையின் மக்களாக நாங்கள் இருக்கிறோம். சொல்லுங்க, புதிய உடன்படிக்கையின் மக்களாக இருக்கிறோம். இயேசு ஆண்டவருடைய புண்ணியத்தினாலே, அவருடைய ரத்தம் சிந்ததினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். புதிய சிருஷ்டியாக நான் இருக்கிறேன். புதிய மனிதனாக நான் இருக்கிறேன். இயேசு எனக்குள்ள இருக்கிறார். நான் போகையிலும் ஆசீர்வாதமாக இருக்கிறேன், நான் வருகையிலும் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். இயேசு தம்முடைய ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டு இருக்கிறார். அவருடைய ரத்தம் வீண் போவதில்லை. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அல்ல, ஒரு பாவமான மனுஷனுடைய ரத்தமும் அல்ல, குற்றமற்ற தேவனுடைய ரத்தம் என்னை மீட்டு இருக்கிறது. இந்த ரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். ஆகையினாலே பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை அணுகாது. நாங்கள் போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஜீவனானது எப்பொழுதும் வெல்லுகிறதாக இருக்கிறது. இயேசு ஆண்டவர் என்னுடைய ஜீவனாக இருக்கிறார். அவர் என்னிலே வசிக்கிறார். நான் அவருக்குள்ளே வாழுகிறேன். எல்லா மரணத்தையும் எல்லா மரணத்துக்குரிய காரியங்களையும் இயேசு ஜெயித்திருக்கிறார். அவர் ஜெயித்ததாலே அந்த வெற்றி என்னுடையதாக இருக்கிறது. ஆமென்.